ஜனநாயகன் படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த நடிகை மமிதா பைஜு அப்படிங்கிறவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு நான் விஜய் சார் கிட்ட கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் நடிக்கிறதா வேண்டாமா முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆடுன வாயும் ஆடுன காலும் நிக்காதுன்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் ஆண்களிடத்திலே உண்மை சொல்ல மறந்தால் கூட அந்த படத்தில் நடித்த கதாநாயகனிடத்திலே உண்மையை சொல்லிட்டார். விஜய்க்கு வந்து கரண்ட் நியூஸ் அப்படிங்கறத பத்திலாம் எந்த கவலையுமே கிடையாது. அரசியல்வாதி ஆகிறதுக்கான எந்த அடிப்படை கூறுவாருமே விஜய்கிட்ட கிடையாது. விஜய் வந்து ஒரு பொம்மை, இயக்குறது யாரு அப்படிங்கறதா சந்தேகமா இருக்கே தவிர, ஏன் ஜனநாயகன் படம் கடைசி படம் ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா, அவர் 2026ல சட்டமன்ற உறுப்பினர் கூட அவர் ஆக மாட்டார். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? மாநாடுனாலும் சரி, பள்ளி நிகழ்ச்சினாலும் சரி, பூத் கமிட்டி மீட்டிங்னாலும் சரி, அவ்வளோ கூட்டம் கூடுதா அவரை வெளியில நடமாட விட மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்களா? இந்த ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காப்ல, இதுல தமிழக வெற்றி கழகத்துல அவர்கிட்ட வந்து விஜய டியூஷன் போக சொல்றேன் நான். ராஜ்மோகன் கேட்டு வைக்கிறேன் தப்பா நினைச்சிடாரு. அவருக்கு இருக்கிற அறிவுல காவாசி விஜய் இல்லையே, இருந்தாதான் கட்சி வழங்கிடுவேன். இதுக்கு த்ரிஷா அவர்களும் ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. திரிஷாவை வந்து செயல் தலைவராக ஒரு வேலை வந்து தமிழக வெற்றி கழகத்துல அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்பீடா வேலை செய்யணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவரை பார்க்க முடியல. திரிஷாவையாவது பார்த்து கொஞ்சம் வந்து ரசிகர்கள் ஏமாற்றத்தை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாவது செய்யலாம். வீட்டு கேட்டு முன்னாடி ஒரு சிறுவன் அழுகிற மாதிரி காட்சி ஏதாவது மாற்றம் வருமா விஜய் அவர்களுக்கு? அரசியல் மாற்றம் நிச்சயமா வரும். 2026ல எவனும் ஓட்டு போட மாட்டான். அந்த மாற்றத்தை பார்த்துட்டு விஜய்க்கு ஒரு மனமாற்றம் வரும். நம்ம அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக அரசியல் வாழ்க்கை என்பது நமக்கு செட் ஆகாது என்பதை உலகத்துக்கு தெரிவிக்கிற ஒரு நல்ல நாளை 2026க்கு முன்பு விஜய் அறிவிப்பார். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு செய்தியை படித்தேன் சார். படிச்சோன்னு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டோம். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பேட்டியில, விஜயோட கடைசி படம் இது கிடையாது, அவர் கதை கேட்டுட்டு தான் இருக்காரு அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நான் கூட கேட்டிருந்தாங்களே. ஆனா ஜனநாயகன் படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகை மமிதா பைஜு அப்படிங்கிறவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு நான் விஜய் சார் கிட்ட கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது, இந்த எலெக்ஷன் பார்க்கட்டும், இந்த எலெக்ஷனை பார்ப்போம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் நடிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க. பாடுன வாயும் ஆடுன காலும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் ஆண்களிடத்திலே உண்மை சொல்ல மறந்தால் கூட அந்த படத்தில் நடித்த கதாநாயகனிடத்திலே உண்மையை சொல்லிட்டார். சில பேர் சில இடங்கள்ல உண்மையை பேசிடுவாங்க. சில பேர் டாஸ்மார்க்ல உட்காந்து பேசும்போது உண்மையை சொல்லிடுவாங்க, பார்ல உட்காந்து உண்மையை சொல்லிடுவாங்க. சில பேர் இவர் படத்துல நடிக்கும் போது சில உண்மைகளை சொல்லியிருக்காரு. எப்பயாவது ஒரு முறை தான் வாய் முத்துக்களை அவர் உதிர்ப்பார். ஏன்னா வாயை திறந்தா நம்மகிட்ட விவரம் தெரியாம இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காக விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட ஒரு ஊம வேஷம் போட்டு அலைகிறது மாதிரி எப்பவுமே யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டார். யாரோடையும் உரையாடுகிற வழக்கமே இல்லாதவர் விஜய். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவர் ஒரு ஆலண்டா பிசாசு. எந்த மனுஷவாடையும் அவருக்கு ஆகாது. யாரோடையும் அவர் பழகிற விஷயமே கிடையாது. எதையும் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிறவும் தெரியாது அவருக்கு. நாட்டில் என்ன நடக்குது, முக்கியமான தகவல்கள் என்னங்கிறதுலாம் யாராவது வந்து புறா காலில் வந்து தூது அனுப்பினா தான் உண்டு. புசியானந்து போய் சொல்றதுக்குள்ள அந்த செய்தி வந்து பழசாயிரும். அதனால போன மாசத்து பேப்பர் இந்த மாசம் படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சில பேர் வடக்கடையில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் படிப்பான். அதே ஸ்டேட்டஸில் தான் விஜயும் இருப்பார். விஜய்க்கு வந்து கரண்ட் நியூஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த கவலையுமே கிடையாது. அப்புறம் அவரை நம்புறவங்க இருக்காங்கல்ல, ஒருத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, சேலத்துல இருந்து நடுராத்திரில பைக் எடுத்துட்டு வந்து தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முதல் நாளே காலையில போய் வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவர் வீட்டு வாசல்லே நின்றுகிட்டே இருந்திருக்கான். இப்போ வந்துருவாரு, இந்த அப்போ வந்துருவாரு, அப்புறம் வந்துருவாரு. அவ்வளவு பேர் நின்னாங்க நேற்றைக்கு. அவர் வீட்டு வாசல்ல அவரை மதித்து வந்தவர்கள் அனைவரையுமே சந்திக்காம திடீர்னு அவர் வெளியில கிளம்பி போயிட்டாரு. 12:30 மணிக்கு ஒரு வாட்டி வெளியே வருவாருன்னு சொல்லி, 1 மணிக்கு ஒரு வாட்டி வருவாருன்னு சொல்லி அரை நாள் காக்க வச்சு 50 பேரை விரட்டி அடிச்சிட்டாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுது, சாமானிய மக்களோடு விஜய் சந்திக்க விருப்பம் இல்லாதவராக இருக்கிற பட்சத்தில் நான் என்ன கேட்கிறேன், அவன்லாம் என்ன பண்ண போறான்? அவன் சொத்தை எழுதி வாங்க போறானா? நீலாங்கரையில் இருக்கிற வீட்டை, பனையூர்ல இருக்கக்கூடிய வீட்டை, விஜய் வீட்டை எழுதி வாங்குறக்கா வந்தேன் ஒருத்தன் சேலத்துல இருந்து. ஒரு ரசிகன் உன் கூட ஒரு ஹலோ சொல்லி ஒரு கை குடிக்கி ஒரு போட்டோ எடுக்கிறக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அந்த கூட்டத்தை உன்னால மேய்க்க முடியாதுன்னா
அவங்களோட உன்னால பேச முடியாதுண்ணா, உன்னால கட்சி நடத்த முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அரசியல்வாதி ஆகிறதுக்கான எந்த அடிப்படை கூறுவாருமே விஜய்கிட்ட கிடையாது. விஜய் வந்து ஒரு பொம்மை, இயக்குறது யாரு அப்படிங்கிறது தான் சந்தேகமா இருக்கே தவிர, விஜய் வந்து ஒரு பொம்மை, அவருக்கு என்று சுய புத்தி கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. பூரா டம்மி பீஸா கட்சியில வச்சிருக்காங்க. விவரமானவன் எவனுமே இங்க கட்சியில கிடையாது. எல்லாருமே வந்து 2026 வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, அப்படி ஆயிடுவாரு, இப்படி ஆயிடுவாரு அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு ஒட்டமெல்லாம் ரணகலம் ஆகுறாங்கிறான்ல வடிவேல். அந்த மாதிரி ஒரு உசுப்பேத்துற ஆளுகளை மட்டும் கூட வச்சுக்கிட்டு எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. பிறந்த நாளுக்கு கொண்டாடுறதுக்கு உன்னை சந்திக்க வருகிறவர்களை நான் என்ன சொல்றேன், கூட்ட நெரிசலாயிருன்னு ஒரு பயன்தா, ஒன் டு ஒன் சந்தி, ஒரு ஆளா சந்தியே, ஒரு 4 பேரை வாங்கன்னு பாரு. என்ன அது, நான் என்ன சொல்ல போறேன், வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உன் இடுப்பை கிள்ளி வச்சிருவாங்களா, வந்தா என்ன பண்ணிட போறாங்க, அதிக வச்சு என்ன பண்ணிட போறாங்க. இல்ல எம்ஜிஆர் அவர்கள்லாம் ரசிகர்களை தொண்டர்களை சந்திச்சது இல்லையா, விஜயகாந்த் அவர்கள்லாம் சந்திச்சது இல்லையா? அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லையா, அகில இந்திய சூப்பர் ஸ்டார் கூட அவரை சொல்ல முடியாது. உலகத்திலே பெரிய இல்ல பள்ளி விழாக்கு பரிசளிக்கிற விழால, மாணவர்களுக்கு பரிசளிக்கிற விழால ஒவ்வொருத்தருக்கும் நின்று பேசி அவங்க கொடுக்குற போஸ்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி போட்டோ எடுத்துக்கிறாரே, அதெல்லாம் அந்த சந்திப்பு. அதெல்லாம் வந்து அந்த டிராமா வந்து ஏற்கனவே ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒரு டிராமா. இது அப்படி இல்லை. இயல்பாக நான் என்ன சொல்றேன்னா, மனிதர்களை நேசிக்கிற மனம் என்பது ஒருவனுக்கு இயல்பாக இருக்கணும். எல்லா கட்சி தலைவர்களுமே கும்பல் இல்லாம எங்கேயாவது வருவாங்களா? ஒரு கட்சி தலைவர் ஒரு விழாவுக்கு வர்றாரு, அவருக்கு முன்னாடி 4 கார் போகும், பின்னாடி 4 கார் போகும், அவருடைய தொண்டர்கள்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. ஒரு 10-100 பேர் வந்து எப்பொழுதுமே பலாப்பழத்தை ஈமொக்கிறது மாதிரி ஒரு தலைவனை சுத்தி தொண்டர்களோ ரசிகர்களோ ஒரு கூட்டமோ மக்கள் கூட்டமோ இருந்தா மட்டும்தான் அது அரசியல் கட்சிக்கு லாயக்கானால். கூட்டம் வரும், ஆனா அவர் மட்டும் வரமாட்டாரு அப்படின்னு சொன்னா நீ அரசியலுக்கு அன்ஃபிட்டு, நீ பூஜ்யம் அப்படிங்கிறதா. அதனால விஜய்க்கு வந்து அரசியல் மேல நம்பிக்கை இல்லை. ஏன் ஜனநாயகன் படம் கடைசி படம் இல்லைன்னு நான் திரும்ப சொல்றேன்னா, அவர் 2026 சட்டமன்ற உறுப்பினர் கூட அவர் ஆக மாட்டார். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒவ்வொரு அதாவது மாநாடுனாலும் சரி, பள்ளி நிகழ்ச்சினாலும் சரி, பூத் கமிட்டி மீட்டிங்னாலும் சரி, அவ்வளவு கூட்டம் கூடுதா, அவரை வெளியில நடமாட விட மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்களா? அது சிதறடிக்கப்பட்ட கூட்டமாக தான் அவங்க இருப்பாங்களே தவிர ஒரு குடையின் கீழே ஒன்று திரளுகிற கூட்டமாக இருக்க மாட்டாங்க. தனித்து போட்டி என்று ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல. யார் தனித்து போட்டின்னு சொன்னாலும் அது தற்கொலை முயற்சி. சரி, ஓகே. நடிகர் கமல்ஹாசன் வந்தாரு, அவரால் கோயம்புத்தூர்ல போட்டிட்டாரு. மக்கள் நீதி மையத்துல வந்து யாருமே வெற்றி பெறாட்டியும் நடிகர் கமல்ஹாசன் வந்து வெற்றி பெறுவார், அவர் ஒத்த சீட்டு மட்டும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. ஆனா அவர் தோற்று போனது மிக பெரும் ஒரு ஏமாற்றமா அரசியல் விமர்சகர்களுக்குமே இருந்துச்சு. அதுவும் பாஜக தோற்று போனது. விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில விஜய் கூட வெற்றி பெற மாட்டாருன்னு எதன் அடிப்படையில சொல்றீங்க? ஏன் கேட்கிறேன்னா, இத அதிமுகவும் விஜய் பக்கத்துல ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கு, பாஜகவும் சாஃப்ட் கார்னர்ல இருக்கு. அவங்க எதிரிகளா இல்ல அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் கூட வெற்றி பெற முடியாது. சாமானிய மக்கள் என்ன நினைப்பான்னா, சட்டமன்ற உறுப்பினர் நம்ம வீட்டுல காது குத்து கல்யாணத்துக்கு வரணும், வீட்டுல வயசான பாட்டி செத்து போயிடுச்சு, தாத்தா வந்து நிறை வாழ்க்கை வாழ்ந்து 90 வயசு ஆன தாத்தாவுக்கு செத்து போயிட்டாரு, காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே மாலை வைக்கிறதுக்கு எம்எல்ஏ வரணும், நம்ம ஊர்ல நடக்கிற கோயில் திருவிழாவுக்கு அமைச்சர் வரணும். மக்கள் பிரதிநிதிகள் வந்து தங்களை சந்திக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு வாக்காளனும் விரும்புகிறான். விஜய சந்திக்க முடியுமா? தினசரி சந்திக்கக்கூடிய இடத்துல விஜய அவருடைய மனைவி சங்கீதாவே கிடையாது. விஜய தினசரி சந்திக்கக்கூடிய இடத்துல புஷி ஆனந்து கிடையாது. விஜய தினசரி சந்திக்கக்கூடிய இடத்துல ஆதவ் அர்ஜுனா கிடையாது. வேற யாரு இருக்காங்க? விஜய் யாருமே பார்க்க முடியாது. விஜயோட அப்பாயின்மெண்ட் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கே கிடைக்கலையே, அவங்க அம்மா சோபாவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவரை நம்பி ஓட்டு போட்டா எப்படி வந்து ஒரு மக்களை சந்திப்பாரு? மக்களுடைய குறைகளை அவர் எப்படி காது கொடுத்து கேட்பாரு? மக்கள் பிரச்சனைகளை அவர் எப்படி தீர்ப்பாரு? இதை ஒரு வாக்காள வேடிக்கை பார்ப்பான். ஒரு நடிகனை நம்புறது வேற, ஒருத்தனை வந்து வேடிக்கை பார்க்கறதுங்கிறது வேற. அதாவது நிலாவை வந்து ரசிக்கலாம், ரசிக்க முடியுமா? நிலாவில் போய் குடியிருக்க முடியுமா? பிளாட் வாங்கி கட்டி அப்பார்ட்மெண்ட்லாம் போட்டு கேபிள் ஒயர்லாம் இழுத்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்து தண்ணி கேன் போட வைக்க சொல்ல முடியுமா? முடியாதுல. அதுதான் நிலாவை வந்து ரசிக்கலாமே தவிர வசிக்க முடியாது என்று சொல்வதை போல விஜயை வந்து தூரத்துல இருந்து பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கும். பக்கத்துல போயிட்டீங்கன்னா விஜய் ஒரு டுபாக்கூரு அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சிடும் வாக்காளருக்கு. அது தெரியக்கூடாதுன்னா யாரையும் சந்திக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப பேர் புரியாம இருக்கான். ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு, ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாருன்னா கிட்ட போனா விவரம் தெரிஞ்சிரும்யா, இது டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் கிடையாது
இவனுக்கு அரசியல் பண்பு கிடையாது, தலைமை பண்பு கிடையாது. விஜய் வந்து அரசியலிலே ஒரு தற்குறி என்பது தெரிந்து விடுங்கிறக்காகத்தான் நீங்க மொத்தமா கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கடந்துருச்சு. அவர் வந்து மேடையில் பேசுனதே 1 மணி நேரத்தை கிடக்கல. இன்னும் எவ்வளோ பெரிய பேச்சாளர் அவர், எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், அவருக்கு என்ன தெரியும்? எதுவுமே கிடையாது. இந்த ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காப்புல இதுல தமிழக வெற்றி கழகத்தில், அவர்கிட்ட வந்து விஜய டியூஷன் போக சொல்றேன் நான். ராஜ்மோகனுக்கு வேட்டு வைக்கிறேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் சீட்டை அதுக்கு ராஜ்மோகனுக்கு நான் வேட்டு வைக்கலங்க. அவருக்கு இருக்கிற அறிவுல காவாசி விஜய்க்கு இல்லையே. இருந்தா தான் கட்சி விளங்கிடுமே. எங்கேயாவது டியூஷன் போங்கப்பா, அரசியல்னா என்னன்னு தெரியணும்ல. வாழ்க்கையில் ஏதாவது புத்தகம் படிச்சிருக்கியா? அண்ணா எழுதிய ஆரிய மாயை புத்தகம் படிச்சிருக்கியா? எத்தனையோ அரசியல் ரீதியான புத்தகங்கள் இருக்கிறது. மார்க்சியம்னா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? மக்களோட பிரச்சனைனா என்னன்னு தெரியுமா? டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், என்டர்டெயின்மெண்ட் பண்ண தெரியும். ஆள் தோட்ட பூபதி நானடா பாட்டுக்கு எப்படி நடனம் அமைக்கிறாங்கன்னு தெரியும். இந்த அறிவை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்வது, கரும வீரர் காமராசர் இருந்த முதலமைச்சர் பதவியை, பேரறிஞர் அண்ணா இருந்த இடத்துல, கலைஞர் இருந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாது நீ எப்படி வர முடியும்? பிரிகேஜி படிச்சுட்டு எப்படி வந்து யூனிவர்சிட்டியில வந்து துணைவேந்தர் ஆக முடியும்? எதுவுமே ஆக முடியாது. பியூனா கூட ஆக முடியாது. அதனால அரசியலிலே விஜய் ஒரு பிரிகேஜி. அவர் எல்கேஜிக்கு போறாரா இல்லையான்னு 2026 தெரியும். ஓகே, நீங்க முன்னாடி ஆரம்பத்துல நான் அந்த நடிகை சொன்ன தகவலை பத்தி கேட்கும்போது சொன்னீங்க விஜய் வந்து சில நேரத்துல உண்மையை சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி ஒரு உண்மையும் சொல்லியிருந்தாரு. யார் கேட்டேன்னா மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கிட்ட அவர் நேரில் சந்திச்சு பேசும்போது வந்து இந்த மாதிரி அதிமுகவோட தான் நம்ம பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார் விஜய். நான் அதை தவறுன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருந்தாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் அதிமுகவும் சாப்ட்கார்னர் தம்பி விஜய்ன்றாங்க. விஜய் அவர்கள் தரப்புல இருந்தும் தாவேக்காவில் உத்தரவு போடப்பட்டிருக்கு, அதிமுக தொடர்பா விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து உண்மைன்னு எடுத்தாச்சு. அப்ப இந்த விஷயத்தையும் உண்மைன்னு எடுத்துக்கலாமா? நடிகை சொன்ன விஷயத்தையும், ஏன்னா இது வரைக்கும் மறுப்பு எதுவும் வரல. 2 நாளா இந்த செய்தி சொன்ன விஷயத்துக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்பே சொல்லிட்டீங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், அட்லீட்ட கதை கேட்டாரு அப்படின்னு. அவருக்கு அரசியல் மீது நம்பிக்கை இல்லை, வெற்றி வருவோம் என்கிற நம்பிக்கை அவருக்கு துணி கூட கிடையாது. அவரை கட்டாயப்படுத்தி தள்ளி விடுறாங்க. யார் ரஜினிகாந்த் பின்னாடி இருந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டாங்களோ, யாரு வந்து அரசியல்ல வந்து எதுவுமே நடக்காம வந்து தத்தளிக்கிறாங்களோ, மத்திய அரசாங்கத்தினுடைய பாஜகவினுடைய நிர்பந்தம் காரணமாக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஒரு கேரக்டர்ல நடிக்கிறார். சர்க்கார் 2 படத்துல நடிக்கிறதா தான் தமிழக வெற்றி கழகம் என்பதனுடைய உண்மையான விஷயம் என்னன்னா, சர்க்கார் 2 அதுல வந்து அவர் முதலமைச்சர் கேரக்டர்ல நடிக்கிறது ஒரு சீனை வந்து எழுதியிருக்கிறாங்க. அதை எடுக்காம விட்டதுனால அவர் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிட்டாரு. மற்றபடி அவரால் ஒன்றும் அரசியல் செய்ய முடியாது. அவர் தொடர்ந்து திரைப்படத்துறையில் இயங்குவது ஒன்று தான் அவருக்கு வருமானத்துக்கு வழி. இங்கே வந்து என்ன செய்வான்னா, படம் நடித்தா 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ரோட்டில் இறங்கிட்டேன்னா எனக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு 200 ரூபாயாவது கொடுன்னு கேட்பான். 200 ரூபா கொடுக்குற இடத்துல இருக்கிறாரா விஜய்? வாங்குற இடத்துல இருக்கிறாரா? வாங்குற இடத்துல தான் இருக்காரு. அதனால டிக்கெட்டை பிளாக்ல விற்றோமா, கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்தோமா, வெளிநாட்டில் பதுக்கி வச்சோமா, ஏதோ கல்யாண மண்டபமா கட்டணுமா, காதல் படமா நடிச்சோமா, கல்யாண மண்டபத்தை கட்டணுமா அப்படின்னு அவர் ஒரு செட்டில்மெண்டோட இருக்காரு. அவர் 51 வயசுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராளியா மாறி, சேகுவாராவா மாறி, நாட்டுடைய பிரச்சனைகளை பூரா அவர் வந்து பேசி, மக்களை திரட்டி, பேரணிகள் நடத்தி, பொதுக்கூட்டங்கள் நடத்தி, பல போராட்டங்கள் நடத்தி, சிறை நிரப்புகிற போராட்டங்கள்லாம் நடத்தி, தடியடியெல்லாம் பார்த்து அவர் ஒரு பெரிய வெற்றி வீரராக வந்து வருவார் அப்படிங்கிறதுலாம் சினிமால சீன் எழுதி நடிக்க வச்சாதான் உண்டே தவிர நிஜத்தெல்லாம் நடக்காது. விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சாதனை புரியும்னு நம்பிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் வீணா போக கூடாதுன்னு தான் நான் அப்படி கத்திக்கிட்டே கிடக்கேன். ஆனா வீணா போறதுக்கான எல்லா வேலை திட்டத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. என்ன வேலை திட்டம்னா, எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது அவங்க வேலை திட்டம். சரி, ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் தொடர்பா ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வந்து போயிட்டு இருக்கு த்ரிஷா பேரை வச்சு. நேற்றுக்கு த்ரிஷா அவர்களும் ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அது இப்போ வந்து சினிமா வட்டாரத்தில் ஒரு பேசுபொருளாகி இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சேன். திரிஷாவை வந்து செயல் தலைவராக ஒரு வேலை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அறிவிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவரை பார்க்க முடியல. திரிஷாவையாவது பார்த்து கொஞ்சம் வந்து ரசிகர்கள் ஏமாற்றத்தை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாவது செய்யலாம். ஏன்னா அவங்களும் வந்து திருமண வாழ்க்கை கிடையாது, கலை வாழ்க்கையில ஏறத்தாழ 40 வயதை கடந்து விட்டது. இனிமேல் கலை உலக வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டம் இல்லை. அதனால திரிஷா வந்து அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கொள்கை விளக்கங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல வந்தாங்கன்னா, ஒருவேளை அந்த கூட்டம் அங்கே கொஞ்சம் கலையும் போது இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டம் வரும்.
வேற ஒன்றும் கொள்கை திட்டம் கிடையாது, செயல் திட்டம் கிடையாது, நெடுந்தூர பயணத்திற்கான எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. அதனால தமிழக வெற்றி கழகம் அல்ல, தமிழக வெற்றி கழகமாக இருக்கு. விஜய் அவர்கள் இது சந்திக்காத விஷயம், அங்க கேட்டு முன்னாடி விஜய் அவர்களுடைய வீட்டு கேட்டு முன்னாடி நின்று ஒரு சிறுவன் அழுகிற மாதிரி காட்சியெல்லாம் வெளியில வந்துச்சு. ஏதாவது மாற்றம் வருமா விஜய் அவர்கள்கிட்ட, அரசியல் மாற்றம்? நிச்சயமா வரும். 2026 எவனும் ஓட்டு போட மாட்டான். அந்த மாற்றத்தை பார்த்து விட்டு விஜய்க்கு ஒரு மனமாற்றம் வரும். நம்ம அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக அரசியல் வாழ்க்கை என்பது நமக்கு செட் ஆகாது என்பதை உலகத்துக்கு தெரிவிக்கிற ஒரு நல்ல நாளை 2026க்கு பின்பு விஜய் அறிவிப்பார். நன்றி, வணக்கம்.